ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஷகை. இங்கே இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டிக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். அதாவது விஷயத்த நான் சொல்லிட்டேன், ஆனால் அது யாருக்குமே கேட்காம போயிடுச்சு. ஏன்னா அப்லோட் பண்ணும்போது ஆடியோ ட்ராக் அப்படின்றது மிஸ் ஆயிருக்கு, அதை நான் கவனிக்கவே இல்லை. வீடியோ மட்டும்தான் யூடியூப்ல அப்லோட் ஆயிருக்கு. ஓகே, ஆடியோ அப்லோட் ஆகலை அப்படின்னாலும் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க சிலர் நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி அங்கே என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்றத வாய்ஸ் மெசேஜாக கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. நல்ல விஷயம். நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. சிலர் கமெண்ட்ஸில் போட்டுட்டு அதோட விட்டுட்டீங்க. ஓகே, சரி. அன்னைக்கு சொல்லியிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, மார்க்கெட் 23,600 இதுக்கு கீழே இருக்கிற பட்சத்தில் கீழே தான் போகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மேலே போகணும்னா 23,800 அதுக்கு மேலே இருந்தால் தான் மேலே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 23,462, நல்ல ஒரு கேப் டவுனில் ப்ரீவியஸ் டேவோட லோவை விட கம்மியாகவே ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது கிடைச்சிருச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட S1 அந்த ஏரியாவில் தான் ஓப்பன் ப்ரைஸ். அதுக்கு அடுத்து அவங்க ரிஜெக்ட் ஆகிருக்க இடம் எக்ஸாக்டாக S1, நம்மளோட S1 அங்கே ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. அங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு டைரெக்டாக எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நாம் கொடுத்துருந்த S2 இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட். அதுக்கடுத்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த நெக்லைனை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து கீழே வந்து எல்லா ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றது கிடைச்சிருச்சு. அதாவது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக்கு கீழே இருந்தால் கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஒவ்வொரு ஏற்றத்திலையும் இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். மார்க்கெட் என்னதான் ஏறி வந்தாலும் இந்த ஸ்ட்ரைக்கை கிராஸ் பண்ணாத வரையும் நீங்கள் புட் ஆப்ஷனுக்கு உண்டான, நீங்கள் ஒரு பையராக இருக்கீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணக்கூடிய வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது முதல் நாளோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி என்ன நடந்திருக்கு. ஒரு செல்லர் அப்படின்றவன் எப்போவுமே ஒரு பொசிஷனில் கேரி ஃபார்வர்ட் பண்ணால் மட்டும்தான் அவன் செல் பண்ணுற ப்ரைஸில் இருக்க ஃபுல் ப்ராஃபிட்டையும் எவ்வளோ பாயிண்ட் அங்கே ப்ராஃபிட் புக் பண்ண வாய்ப்பு இருக்கோ அது மொத்தமும் அவனால் ப்ராஃபிட்டாக புக் பண்ண முடியும். அதாவது 100 செல் பண்ணுறான் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் 0 ஆச்சு அப்படின்னா தான் அவனுக்கு ஃபுல் ப்ராஃபிட் அவன் செல் பண்ண ப்ரைஸ்ல இருந்து. அந்த 0 அப்படின்றது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் ஆக போகுது. அப்போ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் ஆக போகிற அந்த ஸ்ட்ரைக்கை கேரி ஃபார்வர்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபுல் ப்ராஃபிட் அப்படின்றத அவனால் மேக் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சிம்பிள் லாஜிக். இது கூடவே நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ 100 செல் பண்ணவன் ஃபுல் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா 0 வரணும். அந்த ஃபுல் ப்ராஃபிட் 100 அப்படின்றதுக்கு அதே ஸ்ட்ரைக்கை அவன் வச்சிருந்தான் அப்படின்னா அந்த 100 மட்டும்தான் அவனுக்கு ப்ராஃபிட் வரும். இதுவே இன்னொரு ஒரு ஸ்ட்ரைக்கை தள்ளி வந்து திரும்ப லைவ்ல 100 இருக்கிறவன், இப்போ நேற்று 100 இருந்தவன் இன்னைக்கு 60 போயிட்டான் அப்படின்னா அவனை வச்சுக்கிட்டு இருக்க பட்சத்தில் மீதி 60 பாயிண்ட் தான் இருக்கு. ஆனால் திரும்ப இன்னைக்கு ஒருத்தன் 100 இருக்கான், அவனை செல் பண்ணா அப்படின்னா எக்ஸ்பைரி மட்டும் அவங்கிட்ட இருந்து 100 பாயிண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான லாஜிக் எல்லாம் புரிஞ்சு ஒரு செல்லர் பொசிஷனலாக தான் எடுத்துட்டு போவான் அப்படின்றத புரிஞ்சு மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்னவோ அந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் நீங்க உங்களுக்கு உண்டான என்ட்ரி வாய்ப்பு அப்படின்றத தேடணும். சரிங்களா? ஸோ ரிவர்சல் ட்ரேட் அப்படின்றது எல்லா நாளும் சக்சஸ் கொடுக்காது. அது உண்மையான ரிவர்சலா இல்லையா, என்ன நடந்தா இந்த ஸ்ட்ரைக் இந்த ப்ரைஸ்க்கு மேலே நிற்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவர்சல் ட்ரேட் பண்ணுங்க. ரிவர்சல் ட்ரேடுக்கு ரொம்பவும் அதிகமான டேட்டாஸ் உங்களுக்கு தேவைப்படும். அந்த கால்குலேஷன்லாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதை எல்லா நேரத்துலையும் எல்லாராலையும் சரியா செஞ்சிட முடியாது. ஸோ எப்பவுமே ட்ரெண்டு கூட நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் நமக்கு புத்திசாலித்தனம். எந்த ஒரு இடத்தையும் பார்த்து இதுதான் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸ், திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ், அன்னைக்கு ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம்
நமக்கு வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,593, 23,372, 22,928, 22,706. இதுதான் நாம நாளைக்கு உண்டான லெவல்ஸ், திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது 23,350. ஓகே, 23,350 இந்த லெவலுக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சாதான் தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து மேலே போனாலும் அடுத்த இந்த ஸ்ட்ரைக்லேருந்து அடுத்த 100 பாயிண்ட், அடுத்த ஒரு 150 பாயிண்ட்ல ப்ரீவியஸ் டேவோட ஹை அப்படின்றது இருக்கு. அதுக்கும் மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் தான் தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். 23,100. ஓகே, முதல் நாளோட லோ அப்படின்றது நமக்கு அங்கே தான் இருக்கு. ஸோ முதல் நாளோட லோக்கு கீழே இருக்கிற பட்சத்தில் 23,100 இந்த ஸ்ட்ரைக்ல புட்டு ஐடிஎமா வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட் தொடர்ந்து திரும்பியும் டவுன் சைட் போகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். அப்ப எந்த ஸ்ட்ரைக்ல யார என்ன மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்றது முக்கியம். ஓப்பனிங் எங்க கிடைக்குது, ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா, ஓப்பன் பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா இப்படின்றதும் முக்கியமா மாறப்போகுது. ஓகேவா, இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்றது இருக்கிற டைம் வேல்யூவை 0 பண்றதுக்கு தான் ரன் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் 245 பாயிண்ட் இருக்கு. நமக்கு எக்ஸ்பைரிக்கு திங்கட்கிழமை ஒரு நாள் ஃபுல்லா ட்ரேட் இருக்கு, செவ்வாய்க்கிழமை ஒரு நாள், 2 நாளுக்கு 245 பாயிண்ட் இருக்கு. இந்த 255 பாயிண்ட்ல மினிமம் 25 பாயிண்ட்டை விட கம்மியா தான் இருக்கணும் எக்ஸ்பைரி டே முடியும் போது. செவ்வாய்க்கிழமை 3:30க்கு 25 பாயிண்ட்டை விட கம்மியாக தான் இருக்கணும். அப்போ இங்க 220 பாயிண்ட்டுக்கும் அதிகமான ப்ரைஸை டிகே பண்ண வேண்டியது இருக்கு. இவ்வளோ பெரிய பாயிண்ட்டை டிகே பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டை ஒரே இடத்துல வச்சு டிகே பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதே நேரத்தில் வேகமா ஒரே சைட்ல போயிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் அந்த நேரத்துலயும் டிகே அப்படின்றது நடக்காது, நடக்கக்கூடிய வாய்ப்பை இழந்துரும். அப்ப என்னென்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா வேகமா மேல வேகமா கீழே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ இப்படி வரும்போது நீங்க ஒரு லோ ப்ரைஸ் பக்கத்திலேயே பை பண்ணக்கூடிய வாய்ப்பை தான் தேடணும். ஒரு இதுதான் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி நீங்க பிரேக் அவுட்ல எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற இடமே ஹையா மாறக்கூடிய வாய்ப்பு அங்க கிரியேட் ஆயிடும். ஸோ முடிஞ்ச வரையும் லோல பை பண்ணுங்க. இதுதான் லோ அப்படின்றத நான் எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லும். இங்க ஒரு எம் பேட்டர்ன் போடுறான் அப்படின்னா இந்த எம் பேட்டர்ன் பிரேக் ஆகணுமா ஆகக்கூடாதா, சாரி எம் இல்லை டபிள்யூ, இந்த டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் ஆகணுமா ஆகக்கூடாதா, என்ன நடந்தா இந்த டபிள்யூ பேட்டர்ன் உண்மையானது அப்படின்ற அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இங்க ஸ்பாட் அப்படின்றது எப்பவுமே 50 கம்பெனியோட ஆவரேஜ் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்பாட் ரன் ஆக போகுது. உங்களால ஸ்பாட்டை பை செல் பண்ண முடியாது. ஆனால் எக்ஸ்பைரி டே லாஜிக் என்ன அப்படின்னா இந்த ஸ்பாட்டையும் சிந்தட்டிக் ஃபியூச்சரையும் ஈவன் பண்ணணும் அப்படின்றது தான். சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்கேருந்து வருது அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தில் இருக்க ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கிங்களோட ப்ரைஸை பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த ப்ரைஸையும் ஸ்பாட்டையும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் எங்கே இருக்கு அந்த இடத்துக்கு தான் ஸ்பாட் எடுத்து வரணும். ஸோ இந்த லாஜிக்கெல்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓவர் ட்ரேட் அப்படின்றத பண்ணாதீங்க. மார்க்கெட் இப்போ கடந்த சில வாரங்களாவே பார்த்தீங்க அப்படின்னா கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணி ஹோல்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு இன்ட்ராடேல புட் ஆப்ஷன் சைடு இந்த இடத்துல தான் நாம புட்டை தான் பை பண்ணணும், இந்த இடத்துல தான் பை பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்னைக்கு ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, நல்ல ப்ராஃபிட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. இது மாதிரியான நாட்களை நாம கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். ஓவர் ட்ரேட் அப்படின்ற விஷயத்துக்குள்ள எப்பவுமே போகாதீங்க. ஒரு லாஸ் வந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் பண்ற அந்த மெத்தடுக்குள்ளேயும் போகாதீங்க. இது எல்லாமே உங்க கேபிட்டலை மெதுவா அழிக்கக்கூடிய வாய்ப்பா கிரியேட் ஆயிடும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.